காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பகுதி 143. பல சாஸ்திரங்களுக்கு ஆதரவு. மேல் கிளாஸில் இருந்த 70 பேரில் 25 பேர் வியாக்கரணமும் 35 பேர் பூர்வ மீமாம்சையிலேயே குமாரில பட்டரின் சித்தாந்தத்துக்கு சற்று வித்தியாசமாக உள்ள பிரபாகர சித்தாந்தமும் 10 பேர் உத்தர மீமாம்சை எனப்படும் வேதாந்தமும் படித்திருக்கிறார்கள். கும்பகோண நாகேஸ்வர சுவாமி கோயிலில் கூட பிரபாகர மீமாம்சைக்கு மானியம் விட்டதை சொல்லும் ஆதித்த கரிகாலனின் கல்வெட்டு இருப்பது ஞாபகம் வருகிறது. இன்னொரு சாசனத்தின்படி இதே 8000 பண்டிதர்களுக்கும் அப்படி இல்லாதவர்களான பிராமணர்களுக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் நல்ல போஜனம் பண்ணுவிக்க மானியம் விட்டிருந்ததாக தெரிகிறது. இப்படி தினமும் 506 பிராமணர்களுக்கு சந்தர்ப்பணை செய்யப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரத்துக்கு 12 மைலில் பழைய சீவரம் என்ற ஊர் இருக்கிறது. அதற்கு கிட்டே பாலாற்றங்கரையிலே திருமுக்கூடல் என்ற இடத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் வீரராஜேந்திர தேவனின் 1067 வருஷத்திய சாசனம் இருக்கிறது. அதிலிருந்து என்ன தெரிகிறதென்றால், இந்த கோயிலின் வருமானத்திலிருந்து ஒரு வித்யாசாலையும் ஒரு வைத்தியசாலையும் நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்த வித்யாசாலையில் 10 பேர் ரிக்வேதம், 10 பேர் யஜுர்வேதம், 20 பேர் வியாக்கரணம், 10 பேர் பாஞ்சராத்திரம் படித்திருக்கிறார்கள். வைகானசத்தை விட பரவலாக இருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ ஆகமம்தான் பாஞ்சராத்திரம் என்று சொன்னது நினைவிருக்கிறதா? அந்த வைகானச பிராமணர்களில் 5 பேர் இதேபோல் சிவன் கோயிலில் பூஜை செய்பவர்களான சிவயோகிகள் என்றும் இவர்களை சில இடங்களில் சொல்லியிருக்கிறது. சிவ பிராமணர்கள் 3 பேர் ஆகியோரும் இந்த வித்யாசாலையில் இருந்திருக்கிறார்கள்.